சம்பாரிச்சா மட்டும் பொண்ணுங்களுக்கு சுதந்திரம் வந்துடாது. ஏன் மெஸ்ஸுக்காரம்மா கூட தான் சம்பாதிக்கிறாங்க. புருஷன் வந்து அடிச்சு வச்சு காசு வாங்கிட்டு போறால, அப்ப எங்க போச்சு அவங்க சுதந்திரம்? பொம்பளைங்க சுதந்திரமா இருக்கணும்னா முதல்ல தைரியம் வேணும். புருஷன் வந்து சவுண்ட் விடும்போது அவன் செவில் மேல 4 விடுறதுக்கு தைரியம் வேணும். அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான். தனக்குன்னு வரும்போது யாரும் ஒத்துக்க மாட்டீங்க. புரியல. நான் உங்க செவில்ல 4 விடுறேன், அப்ப புரியும். எது? நீ என்ன? வா பாப்பா. பாப்பமா? பாப்பா. ம். ம். ஏய் ஏய் ஏய், உண்மையில அடிப்பேன் அப்புறம். ஏய். நானும் தான் அடிப்பேன். பாப்பமா? ஐயோ, என்ன இது இப்படி அடிக்கிறீங்க? அதான் சொன்னல. அடிக்க போற பாரு. அடிச்சிருவீங்களா? உண்மையிலே அடிப்பேன். மூஞ்சி வீங்கிடுவே பாக்குறேன். ஏற்கனவே பார்க்க சகிக்கல. வாங்க நீ. நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்தினீங்க. இல்லனா இவனை அடிச்சு ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பா. லீலா, என்ன பண்ற நீ? முதல்ல கரண்டியை கீழே போடு. செல்வம், உங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு நேரம் ஆகல? என்ன நீங்க பாட்டுக்கு இங்க விளையாடிட்டு இருக்கீங்க? இதோ கிளம்பிட்ட நீ. ஐய், சாயங்காலம் நான் வந்த உடனே சினிமா போலாமா? ஓ, போலாமே. சினிமா எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வீட்ல நிறைய வேலை இருக்கு. செல்வம், உங்களுக்கு நான் சொல்றேன். சரி நீ. நான் கிளம்புறேன். மட்டுமா? என்ன லீலா நீ என்ன சின்ன பிள்ளையா? நெடு நெடுன்னு மூங்கில் மாதிரி வளர்ந்திருக்க. செல்வத்தோட இப்படி அடிச்சு பிடிச்சு விளையாடுறது. இது பாரு லீலா, நீயும் செல்வமும் நல்லவங்க தான். நான் ஒன்னும் உங்களை திட்டணும்னு நினைக்கல. ஆனா வெளியில யாராவது பாக்குறவங்க தப்பா பேசக்கூடாதுன்னு பயப்படுறேன். இப்ப எதுக்கு மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க? சரி, வா வேலையை பாப்போம். பவானி, பவானி. என்னக்கா சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? இந்தா முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட்டா? நம்ம யாருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் கூட கிடையாதே. என்ன பிறந்த நாளுக்கு மட்டும்தான் ஸ்வீட் சாப்பிடணுமா அப்படின்னு சட்டமா இருக்கு? பின்ன நம்ம வீட்ல என்ன பிரேக்ஃபாஸ்ட்க்கா ஸ்வீட் சாப்பிடுவோம்? இத பாரு பவானி, உன்னோட அழகான வாயை அப்புறம் வாயடிக்க யூஸ் பண்ணிக்கோ. இப்ப ஸ்வீட் சாப்பிடு. தனாக்கா, அக்கா சீக்கிரம் வாக்கா. வந்துட்டேன். என்னடி? இந்தாக்கா ஸ்வீட் எடுத்துக்கோ. என்னது, என்ன விசேஷம்? ஸ்வீட்ல தடபடலா இருக்கு. ஏதோ தோணுச்சு வாங்கிட்டு வந்தேன். சந்தோஷமா இருக்கிறது கூட காரணம் சொல்லணுமா? அதுக்கு இல்லப்பா, நீ எப்பவுமே வேலையில இருந்து வரும்போது மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுட்டு வருவ. இன்னைக்கு சந்தோஷமா வரையா, என்ன விசேஷம்னு கேட்டேன். அது சொல்றியா? எல்லா நாள்லயும் ஒரே மாதிரியா இருக்கும். சில நாள் அப்படின்னா சில நாள் இப்படி. என்ன கையில வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சாப்பிடு. அது ஒண்ணு இல்ல விஜி, ஸ்வீட் சாப்பிட்டா உடம்பு வெயிட் போட்டுரும்ல. ஐயோ, இனிமே என்ன புதுசா வெயிட் போட போற? விடுக்கா. விஜிகா, உன்னோட மாச சம்பளம் எவ்வளோ? ஏய், அதெல்லாம் கேட்க கூடாது. டாக்டர் ரொம்ப நல்லவரு, நல்ல சம்பளமா தான் தருவாரு. போக்கா, நீ